ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு. நம்ம அபூர்வா வந்து சந்திரா கிட்ட பூமி ககனை தான் லவ் பண்ணுறா, ககனோட ஆஃபீஸில் தான் பிஏவாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா, அது மட்டும் இல்லாமல் உங்களோட சாம்ராஜ்யத்தையே அழிக்கிறதுக்காக அவள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. இங்கே நடக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே ககனோட ஆஃபீஸில் சொல்லி உங்களை ஃபுல்லாக டவுன் பண்ணுறதுக்காக தான் அவள் அந்த இடத்துல பிஏவாக வேலை பார்க்க போயிருக்கா. இப்போ கூட நீங்கள் பூமியை நம்பிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளவு தான், நம்ம எல்லாத்தையுமே இழந்துட்டு நடுத்தெருல நிக்க வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி அபூர்வா வந்து சந்திரா கிட்ட சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு சந்திரா வந்து ரொம்பவே அமைதியா இருக்காங்க. அப்போ கிருஷ்ண பிரசாந்துக்கு வந்து என்ன பண்றதுன்னே தெரியல. என்னது இது, அபூர்வா வந்து பூமியை பத்தி எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டாலே இப்போ சந்திராக்கு இந்த உண்மையெல்லாம் தெரிய வந்துச்சுன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் அபூர்வா வந்து கிருஷ்ணா கிட்ட சொல்கிறாங்க, கிருஷ்ணா இங்கே நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்தியா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பூமி இந்த வீட்டை விட்டு போக போகிறா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு கிருஷ்ணா சொல்கிறாங்க, இங்கே பாரு அபூர்வா, நீ நினைக்கிறதெல்லாம் நடக்காது, இப்போ என்ன நடக்க போகுதுன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ண பிரசாந்த் வந்து சந்திரா கிட்ட சொல்கிறாங்க. இங்கே பாரு சந்திரா, நீ இன்னும் அபூர்வாவே நம்பிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், அவ்வளவு தான், நம்ம எல்லாத்தையுமே இழக்க வேண்டியது வரும். இந்த அபூர்வா என்ன சொன்னாலும் நீ கண்மூடித்தனமாக நம்பிக்கிட்டு இருக்க. இப்படி தான் ஷோபா வந்து கரண் ஷாக் அடிச்சு இறந்துட்டாங்க அப்படின்னு நீ சொன்னோனையுமே நம்பிட்ட. ஆனால் இதுக்கு பின்னாடி என்ன மர்மம் இருக்குன்னு என்னைக்காவது ஒரு நாள் நீ யோசிச்சு பார்த்திருக்கியா? இப்போ என்னன்னா உன் பொண்ணு பூமியை பத்தியே இப்படி குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அதையே நீ நம்பிக்கிட்டு எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்க. அபூர்வா சொல்ற எல்லாத்துக்குமே தலையாட்டி பொம்மை மாதிரி தலையாட்டிக்கிட்டே இருந்தனா அப்புறம் உன்னை எதுவுமே செய்ய முடியாது சந்திரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சந்திராக்கு செம்ம கோவம் வந்து கிருஷ்ண பிரசாந்தை அடிச்சிடுறாங்க. கிருஷ்ண பிரசாந்தை அடிச்சது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் அபூர்வாவை பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை சொன்ன அவ்வளவுதான் உன்னை கொன்றுவேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா பேசிடுறாங்க. அபூர்வா அப்பவுமே என்கிட்ட சொன்னா அந்த 2 கோடி நீ திருடினப்பவே சரி விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே விட சொன்னா, அதுல இருந்தே அவளோட தன்மான என்னங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்பவுமே உன்னைய என்ன ஏதுன்னு கேட்டிருந்தாதான் நீ இந்த அளவுக்கு பேசியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ண பிரசாந்தை ஓவரா பேசிட்டாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு செரிக்கு செம்ம கோவம் வருது. வீட்டை விட்டு வெளியில போயிடுறாங்க. வெளியில போயிட்டு ககன் கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. ககன், வீட்டுல என்ன நடக்குது தெரியுமா, நம்ம அப்பாவை அந்த சந்திரா அடிச்சது மட்டும் இல்லாம கேவலமா வேற பேசிட்டாரு, அவர் மட்டும்தான் பெரிய ஆள் மாதிரியும் நம்ம அப்பா ஒண்ணுமே இல்லாத மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சரி அங்க நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்றாங்க. ஆனா ககனுக்கு இதெல்லாம் கேட்டுட்டு செம்ம கோவம் வருது. திரும்ப நின்று செம்ம கோவப்பட்டு இருக்காரே தவிர அவரால் எதுவுமே பேச முடியல. சரி ஒரு கட்டத்துக்கு மேல எல்லாத்தையுமே சொல்லிட்டு ககன் கிட்ட சொல்றாங்க, என்ன ககன் உன்கிட்ட நான் இவ்வளவு விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன அமைதியா இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்போ திரும்பி ககன் வந்து செரி கிட்ட சொல்றாங்க, இப்போ என்ன என்ன பண்ண சொல்ற செரி, நான் வந்து அப்பாவுக்கு சப்போர்ட்டா என்ன பேச முடியும், அதான் இந்த சந்திராவோட குணத்தை பத்தி தெரிஞ்சு எங்களெல்லாம் விட்டுட்டு போனாரே, அப்ப புரியாத உங்க அப்பாவுக்கு இப்ப நான் என்ன சொன்னாலும் புரிஞ்சிட போதா அப்படிங்கிற மாதிரி ககன் வந்து செரி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம சந்திரா வந்து கேபியை பயங்கரமாக திட்டிடுறாங்க. நம்ம பூமிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, இப்போ நம்ம என்ன சொல்கிறது, அப்பாவுக்கு எல்லா விஷயமே தெரிஞ்சிருச்சே, நம்ம இந்த உண்மையை எப்படி மறைக்கிறது அப்படிங்கிற மாதிரி பூமி ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்க. இன்னொரு பக்கம் சந்திரா வந்து பூமி கிட்ட கேட்குறாங்க, பூமி அபூர்வா சொல்கிறது எல்லாமே உண்மையா, நீ டான்ஸ் கிளாஸ்க்கு தான் போறியா, அப்படி இல்லைனா ககனோட ஆஃபீஸ்க்கு பிஏவா போறியா, உண்மையை சொல்லு, ஓ வாயிலிருந்து தான் நான் உண்மை வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சந்திரா வந்து பூமி கிட்ட கேட்க. அப்போ பூமி வந்து சொல்கிறாங்க, ஆமாம் நான் வந்து டான்ஸ் கிளாஸ்க்கு தான் போய்கிட்டு இருக்கேன், இவங்க என்னை வீட்டை விட்டு வெளியில துரத்தணும்னு போய் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம பூமிக்கு ஏற்கனவே ககன் வந்து ஒரு டான்ஸ் கிளாஸ்க்கு கூட்டிட்டு போயிருப்பாரு. அந்த இன்ஸ்டிடியூட் நேம் வந்து நம்ம பூமிக்கு தெரியும். அதனால சந்திரா வந்து கேட்கறாங்க, சரி நீ எந்த இன்ஸ்டிடியூட்ல டான்ஸ் கிளாஸ்க்கு போற அப்படிங்கிற மாதிரி கேட்க. அப்போ பூமி வந்து அந்த இன்ஸ்டிடியூட் பேரை சொல்றாங்க. உடனே சந்திராவா அந்த இன்ஸ்டிடியூட்க்கு பூமி அங்கதான் கிளாஸ்க்கு வராங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க. அப்போ அவங்களும் ஆமா பூமி இங்கதான் கிளாஸ்க்கு வராங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு அபூர்வாக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என்னது இது, பூமி ஒரு நிமிஷத்துல நம்ம சொன்ன எல்லாத்தையுமே பொய்யாக்கிட்டாலே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை நம்ம விடக்கூடாது, இப்போ நம்ம இந்த பூமியை வீட்டை விட்டு துரத்துனாதான், அப்படி இல்லைன்னா எப்பயுமே இவளை இந்த வீட்டை விட்டு துரத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பூமியோட கையை எடுத்து சந்திரா தலைமையில வச்சிடுறாங்க. உன் அப்பா மேல சத்தியம் பண்ணி சொல்லு, நீ உண்மையா டான்ஸ் கிளாஸ்க்கு தான் போறியா, அப்படி இல்லைன்னா ககன் ஆஃபீஸ்க்கு பிஏவா போறியா அப்படிங்கிற மாதிரி கேட்க. அப்போ பூமினால எதுவுமே சொல்ல முடியல. பூமி பொய் சத்தியம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா தலையில இருக்கிற கையை டக்குன்னு எடுத்துடுறாங்க. அப்போ சந்திரா வந்து பூமி கிட்ட கேட்குறாங்க, என்ன பூமி நீ சொல்றது எல்லாமே பொய் தானா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது பூமினால அந்த இடத்துல உண்மையை மறைக்க முடியல. எல்லாரும் முன்னாடி சொல்லிடுறாங்க, ஆமா நான் ககனை தான் விரும்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுமே சந்திரா வந்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அப்போ அபூர்வா சொன்ன எல்லாமே உண்மைதான், நீ ககனை விரும்புற, ககனை விரும்பினது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே ககன் ஆஃபீஸ்க்கு கொடுத்து ககன் ஆஃபீஸை மேல தூக்கிட்டு போறதுக்காக தான் நீ இப்படி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கியா, உனக்காக நான் பெத்த பொண்ணை கூட தள்ளி வச்சுட்டு உனக்கு தான் நான் நல்லது செய்யணும்னு எவ்வளவோ பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனா நீ என்னை நடு தெருவில் நிக்கிற அளவுக்கு பண்ணிட்டல
அப்படிங்கிற மாதிரி சந்திரா பூமி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு பூமி வந்து சந்திரா கிட்ட சொல்றாங்க, போதும் நிறுத்துங்க. எந்த பொண்ணாவது தன்னோட அப்பா நடுத்தெருவில் நிக்கிறத விரும்புவாளா? நீங்க எப்படி அவங்க சொல்றதை கேட்டுட்டு நான் இப்படிதான் இருப்பேன்னு சொல்லிட்டு நீங்க முடிவு பண்றீங்க? நான் ககனை விரும்புறதும் உண்மைதான், ககன் ஆஃபீஸ்ல பிஏவா வேலை பார்க்கறது உண்மைதான். ஆனா இவங்க சொல்ற மாதிரி உங்களை எப்பயுமே நடுத்தெருக்கு கொண்டு வரணும்னு நான் நினைச்சதே கிடையாது. அப்படி ஒரு எண்ணமும் எனக்கு இல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி பூமி அழுகுறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு சந்திரா சொல்றாங்க, சரி பூமி, நீ இவ்வளவு நாளா அவங்க வீட்டுல இருந்த, அதனால ககன் என்ன பண்ணான்னு எனக்கு தெரியல, அவன் மேல உனக்கு காதல் வந்துருச்சு, அதை விடு. இனிமேட்டு நீ என்னோட பொண்ணா இந்த வீட்டுல இருப்பியா இல்ல ககனோட லவ்வரா இந்த வீட்டை விட்டு போறியா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது பூமி எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்காங்க. அப்போ பூமி வந்து சந்திரா கிட்ட சொல்றாங்க, நான் இந்த வீட்டை விட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுமே அபூர்வாக்கு பயங்கர ஹாப்பி ஆயிடுது. நம்ம நினைச்சதை சாதிச்சிட்டோம், ஒரு வழியா இந்த பூமியை இந்த வீட்டை விட்டு அனுப்ப போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க. அபூர்வா வந்து பூமி கிட்ட சொல்றாங்க, அதான் எல்லாத்தையும் சொல்லிட்டல, மூட்டை முடிச்செல்லாம் எடுத்துட்டு இந்த வீட்டை விட்டு தயவு செஞ்சு போயிடு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ நம்ம சந்திரா அபூர்வாவை தடுக்காம அப்படியே அமைதியா நிக்கிறாங்க. பூமி, உன்னைய நான் எந்த அளவுக்கு நம்பின, கடைசியில இந்த அப்பா விட்டு போறல அப்படிங்கிற மாதிரி சந்திரா வந்து சொல்ல, இதை கேட்ட அபூர்வாவுக்கு செம்ம கோபம் வருது. என்னங்க நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? அவ நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ண நினைச்சிருக்கா, நீங்க என்னன்னா அவளை இன்னும் இந்த வீட்டுல வச்சிருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அபூர்வா வந்து சந்திரா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பூமி சொல்றாங்க, கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நான் எப்பவுமே இந்த குடும்பத்துக்கு துரோகம் நினைச்சதே கிடையாது. நான் இந்த வீட்டை விட்டு போகணும் தானே நீங்க ஆசைப்பட்டீங்க, அது இப்ப நிறைவேற போது, நான் இந்த வீட்டை விட்டு நிரந்தரமா போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி அழுதுகிட்டே அவங்களோட ரூமுக்கு போயிட்டு எல்லா திங்ஸையுமே எடுக்கிறாங்க. அப்போ நம்ம சந்திராவால தடுக்கவே முடியல. இங்க நடக்கிற விஷயம் எல்லாத்தையுமே சாரதா கிட்ட கிருஷ்ண பிரசாந்த் வந்து ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. பூமிக்கு இங்க பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, சந்திராவுக்கு எல்லா விஷயமும் தெரிய வந்துருச்சு, பூமி ககனை தான் விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியே சொல்லிட்டா அப்படிங்கிற மாதிரி சாரதா கிட்ட சொல்லிடுறாங்க. சாரதாக்கு இதை கேட்டோன்னே ரொம்ப சந்தோஷமாயிடுது. அவங்களுக்கு சந்தோஷத்துல துள்ளி குதிக்கணும் போல இருக்கா, அந்த அளவுக்கு ஹாப்பியா இருக்காங்க. என்ன சொல்றீங்க, உண்மையாலே பூமி ககனை தான் விரும்புறாளா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு கிருஷ்ணா சொல்றாங்க, ஆமா சாரதா, இப்பதான் சந்திரா எல்லாரும் முன்னாடியும் பூமி உண்மையை சொன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே சாரதா வந்து கிருஷ்ணா கிட்ட சொல்றாங்க, நான் இப்ப இதை ககன் கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ககனுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல, ககனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அப்ப எதுக்காக எல்லாரும் முன்னாடியும் நீ விரும்பலன்னு சொல்லிட்டு அவமதிச்சா, ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ககன் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம சும்மா இருக்கக்கூடாது, பூமி அந்த வீட்டை விட்டு வெளியில வரதா முடிவு பண்ணிட்டால, நம்ம தான் அவளுக்கு ஆதரவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ககன் வந்து கார் எடுத்துட்டு போயிடுறாங்க. அப்பதான் நம்ம பூமி வந்து மூட்டை முடிச்சு எல்லாத்தையுமே எடுத்துட்டு வீட்டு வாசல்ல இருந்து வெளியில வராங்க. அபூர்வா, நட்சத்திரா, அபூர்வாவோட சித்தி, இவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க. அப்பாடா, ஒரு வழியா நம்மள பிடிச்ச சனியை இப்ப வீட்டை விட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வாவோட சித்தி அபூர்வா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நட்சத்திரா வந்து சொல்றாங்க, அம்மா நீங்க இப்படி எல்லாம் பண்ணிருக்கீங்களே, இந்த விஷயம் மட்டும் ககன் மாமாக்கு தெரிஞ்சா ககன் மாமா வந்து பூமியை கூட்டிட்டு போக மாட்டாரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அதுக்கு அபூர்வா சொல்றாங்க, அவன் எங்க வரப்பாறான், அவன் ஏற்கனவே பூமி மேல கோவத்துல தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ககன் வந்து கரெக்டா வந்ததை பார்த்ததுமே எல்லாருக்குமே பயங்கர ஷாக் ஆயிடுது. நம்ம பூமி பேக் எடுத்துட்டு நிக்கிறாங்க. அப்போ நம்ம ககன் வந்து பூமியோட கையை பிடிச்சிட்டு, வா பூமி, இனிமேட்டு நான் உனக்காக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. அப்போ சந்திரா வந்து பூமியை பிரிய மனசு இல்லாம பயங்கரமா அழுகுறாங்க. பூமி என்னை விட்டு போகாதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலா பூமியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அபூர்வாக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் நட்சத்திரா வந்து ககன் பூமி கையை பிடிச்சிட்டு போறதை பார்க்க அவங்களுக்கு செம்ம கோவம் வந்துகிட்டு இருக்கு. நம்ம பூமி திரும்பி சந்திராவையே தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம பூமி ஒரு வழியா ககன் கூட போயிடுறாங்க. கடைசி நேரத்துல தான் நம்ம கிருஷ்ண பிரசாந்த் வந்து பூமி தான் சந்திராவோட உண்மையான பொண்ணு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு எல்லா உண்மையும் நிரூபிச்சிருவாரு. இதுக்கப்புறம் கதைக்களத்தை எப்படிலாம் கொண்டு போறாங்க சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.